தங்கம் விலை தொடர்ச்சியா அதிகரிச்சுக்கிட்டே போகுது இல்லையா? இதோட பீக் அப்படின்னு எத சொல்லலாம்? எப்போ வரைக்கும் இது போகும்? நான் இப்போ போய் தங்கத்தில இன்வெஸ்ட் பண்றதோ, இல்ல தங்கம் வாங்குறதோ, இல்ல வாங்கி நான் வச்சுக்கிறதோ, எது சரியா இருக்கும்? இல்ல கண்டிப்பா தங்கம் இதுதான் பீக் அப்படின்னு சொல்ல முடியாது. தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து ஏறுமுகமா தான் இருக்கும். பொதுவா சொல்லிடுறேன் பாருங்க. பொதுவா பொருளாதாரங்களுடைய நிலைமை சரியில்லைன்னா தங்கத்தோட விலை ஏறும். பொருளாதாரம் சரியில்லைன்னா தங்கத்தோட விலை ஏறும். பொருளாதாரம் நல்லா இருந்தால் தங்கத்தோட விலை குறையும். இதுதான் ஒரு அடிப்படை விதி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. தங்கம் அப்படின்றது இந்தியாவில் தங்கம் விலை எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா அது 3 காரணங்கள் இருக்குது. உலக மார்க்கெட்டில் தங்கத்தோட விலை எவ்வளோ? 1. 2வது இந்தியாவுக்கு கொண்டு வராங்க இல்லையா அந்த தங்கத்தை, அப்போ வரி விதிப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ வரி விதிக்கிறாங்க? 2வது. 3வது ருப்பி எக்ஸ்சேஞ்ச் ரேட். தங்கம் அங்கே டாலரில் தான் ட்ரெண்ட் நடக்கும். ஸோ நீங்கள் ஒரு தங்கம் வாங்கினீங்கன்னா ஒரு டாலர் கொடுக்கணும். இப்போ போன வருஷம் ஒரு டாலர் கொடுக்கணுன்னா 82 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு டாலர் கிடச்சிது. இப்போ 86 ரூபா 50 காசு கொடுத்தா தான் ஒரு டாலர் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு 5% இறங்குச்சுன்னா தங்கத்தோட விலை ஆட்டோமேட்டிக்காக 5% ஏறிடும். அப்போ எப்போ நம்முடைய ரூபாயோட மதிப்பு குறையும்? நம்முடைய பொருளாதாரம் சரியில்லைனாக்கா. ஸோ நம்முடைய பொருளாதாரம் சரியில்லைன்னா நம்முடைய ரூபாயோட மதிப்பு குறையும். அப்போ நம்ம ரூபாயோட மதிப்பு குறையும் போது தங்கத்தோட விலை ஏறும். பொருளாதாரம் சரியில்லைன்னா அரசாங்கத்துக்கு வர வருவாய் குறையும். அப்போ என்ன பண்ணுவாங்க? எப்படா வருமானத்தை அதிகமாக்குறதுன்ட்டு டேக்ஸ் அதிகமாக்கிடுவாங்க. கோல்டுக்கு டேக்ஸ் அதிகமாக்கிடுவாங்க. ஸோ அப்போ அதனால் ஏறிடும். ஸோ ஒட்டுமொத்த பொருளாதார சூழ்நிலை உலகம் முழுக்க மோசமாக இருந்தாலும் இந்த ட்ரம்ப் வந்திருக்கிறாரு, இதில் அன்சர்டனிட்டி இருக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் கொஞ்சம் இதுவாகும்போது அங்கேயும் விளையிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வகையான காரணங்களில் இதுவாகும். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணாங்க அரசாங்கம்? இந்த வரியை ஏற்றி ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 18%ன்ற அளவுக்கு வரி ஏறிடுச்சு. 15% இம்போர்ட் டேக்ஸும் 3% ஜிஎஸ்டின்ட்டு 18%. ஸோ நீங்கள் ரொம்ப சரி அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லைன்ட்டு ரொம்ப வரி ஏற்றி விட்டுட்டிங்கன்னா என்னாகும்? வெளிநாட்டில் விற்கிற விலைக்கும் இந்தியாவில் விற்கிற விலைக்கும் விலை வித்தியாசம் ரொம்ப அதிகமாகிடும். இந்த ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா கள்ளக்கடத்தல் அதிகமாகும். பிளாக் மார்க்கெட்டில் நிறைய விற்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், கடத்தல் அதிகமாகும். ஸோ இன்ஃபேக்ட் அது அதிகமாகிட்டு தான் கவர்மெண்ட் டேக்ஸை ஏற்றுறது எதுக்குன்னா வருமானம் அதிகமாக வரும்ன்ட்டு தான். ஆனால் இவங்க டேக்ஸை ஏற்ற பிளாக் மார்க்கெட் அதிகமாகிட்டு இவங்களுக்கு வர டேக்ஸை குறைஞ்சிரும். அதனால தான் போன பட்ஜெட்டில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தங்கத்தோட இம்போர்ட் டேக்ஸ் 9% குறைச்சாங்க. ஓகேங்களா? அதனால் ஒரு பொருளாதார சூழ்நிலைகள்லாம் சரியாக இல்லாத காலகட்டங்களில் தங்கத்தோட விலை ஏற்று முகத்தில் தான் இருக்கும். பட் பெருசாக ஏறுமா ஏறாதான்னு சொல்ல முடியாது. ஆனால் பெருசாக இறங்குறதுக்கும் வாய்ப்பு கிடையாது.